ரைட் டு ஸ்டடி அப்படிங்கிறது இவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஆல் பாஸ் போடுறாங்க. ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் அதை அவர் வாயாலேயே ஒத்துக்கிட்டது. இந்த சிஸ்டம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அது அதனுடைய அந்த ஃபார்மல்ல நடக்கல அப்படிங்கிறது ஒண்ணு உண்மை ஆயிடுச்சு. இதை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நீங்க குழந்தைய ஆல் பாஸ் போடுறது பிரச்சனை. சிபிஎஸ்இ ரொம்ப சரியான நடைமுறை எடுத்திருக்கிறது. இன்னொரு பொய் இதுல என்ன அப்படின்னா, ஃபெயில் ஆக்கி திரும்பவும் 5ஆம் கிளாஸ் படிக்க வைப்போம் அப்படிங்கிறது என்ன பெட்ஷீட்ல வடிகட்டின பொய்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் பெட்ஷீட்ல வடிகட்டின பொய். அது இப்ப அவர் சொல்றாரு, இப்ப சாக்லேட் சாப்பிடுற வயசுல எதுக்கு அவங்கள ஃபெயில் பண்ணணும், இதுக்கு நான் முற்றிலும் எதிர்ப்பு அப்படிங்கிறாரு. சாக்லேட் சாப்பிடுற வயசுல போயினா அப்ப நம்ம ஸ்கூலுக்கே சேர்த்த வேணாமே. யோசிச்சு பாருங்க, 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எக்ஸாம் இருக்கா இல்லையா? அந்த எக்ஸாம ப்ராப்பரா சொல்லி கொடுத்து இவாலுவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? புரிதல் குறைவா இருக்கிறதுனாலதான் அங்க ஃபெயில் ஆகுது. அந்த ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணாதான் அதை கரெக்ட் பண்ண முடியும். நீங்க என்ன சொல்றீங்க, கரெக்ட் பண்றதுக்கெல்லாம் நாங்க தயாரா இல்ல, நீ உள்ள வந்துட்டியா நான் உன்னை ஆல் பாஸ் போட்டு அனுப்புறேன் அப்படின்ட்டு. ஏன்னா இவர் சொல்றாரு இடைநிற்றல் வந்துரும், அதுக்காக தான் நாங்க சொல்றோம்ட்டு. ஆனால் 12th வரைக்கும் கட்டாய கல்வி கொடுக்கணும்னு தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க, நீ படிச்சாலும் சரி படிக்காட்டாலும் சரி உள்ள அட்டெண்டன்ஸ் போட்டா நீ பாஸ்ன்னு. அப்படி இல்லையே மேம், உள்ள அட்டெண்டன்ஸ் போட்டா பாஸ் அப்படிங்கிற நிலை இல்லையே. அவங்களும் எக்ஸாம் எழுதி அவங்களும் தயாராக தானே வராங்க. அவரே நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? அவரே அவர் வாயால சொல்றாரு, அதனாலதான் நாங்க ஆல் பாஸ்ன்ற சிஸ்டத்தை கொண்டு வந்தோன்னு. இது காயத்ரி சொன்ன வார்த்தை இல்ல, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அவர்கள் பிரஸ் கிட்ட சொல்றாரு. நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன், ஆனா நான் ஆல் பாஸ் போட்டு அனுப்பிச்சு விட்டுருவேன்னு சொல்றது எந்த விதத்துல ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பேசக்கூடிய பேச்சாக இருக்குது? குழந்தைங்க இமோஷனலா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வச்சு அரசியல் பண்றது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். அப்ப இனிமே அது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகுது? ஒரு குழந்தை ஃபெயிலா போனா நீ தான் அவனை திரும்ப உட்காந்து சொல்லி கொடுக்கணும். ஒரு கான்வகேஷன்ல முதலமைச்சர் அவர்களும் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர்களுமே தவறான தகவல்களை, உண்மைக்கு மாறான தகவல்களை மாணவர்களிடத்துல சொல்றாங்க. அது எவ்வளவு அபத்தமோ அந்த மாதிரிதான். கண்டிப்பாக ஒரு அரசு பள்ளி வேண்டாம், எனக்கு சிபிஎஸ்இ வேணும்னு ஒரு பெற்றோர் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னாலே உங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இங்க தப்பாயிருச்சுன்னு அர்த்தம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் கல்வியாளர் காயத்ரி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேடம். இங்க சிபிஎஸ்இ 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஃபெயில் பண்ணும் அப்படிங்கிற நடைமுறை வருது. அதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இந்த நடைமுறைக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இந்த விஷயத்துக்கு? பிள்ளைங்க படிக்கிறதுக்கு என்னைக்குதான் அவங்க நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா தெரியும். இத்தனை நாள் நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம், தமிழ்நாட்டில் ஆர்டிஇ அப்படிங்கிறது ரைட் டு எஜுகேஷன், ஆல் பாஸ் எஜுகேஷன் இல்ல. ஆனால் இவர்கள் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கோம். அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு ஸ்டடி அப்படிங்கிறது இவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஆல் பாஸ் போடுறாங்க, இதனால பிரச்சனை இருக்குன்னு நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் அதை அவர் வாயாலேயே ஒத்துக்கிட்டது. நாங்க அதனாலதான் தமிழ்நாட்டுல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாருக்கும் ஆல் பாஸ் போடுறோம் அப்படின்ட்டு. அப்போ இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படிங்கறத அவர் வாயாலேயே ஒத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன் அப்படின்னா, நமக்கு தொடர்ந்து இந்த கல்வியை பத்தின நிறைய ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா, ஏசர் ரிப்போர்ட் 2022 சரி, இந்த வருஷம் 2024 கடைசியில 25ல பப்ளிஷ் ஆனதும் சரி, அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு 5ஆம் கிளாஸ்ல ரீட் பண்ற லிட்ரஸி லெவல் தான் இருக்குது, 2ஆம் கிளாஸ்ல 3ஆம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் நியூமரசி தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க நம்புறதுக்கு தயாராக இல்ல. ஆனால் நீங்க இன்னைக்கு பாருங்க, அது அவரே ஒத்துக்கிட்டாரு, நாங்க இது வரைக்கும் ஆல் பாஸ் தான் தமிழகத்துல போட்டோம் அப்படிங்கிறது. அப்ப இதுதான் இந்த சிஸ்டம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அது அதனுடைய அந்த ஃபார்மல்ல நடக்கல அப்படிங்கிறது ஒண்ணு உண்மை ஆயிடுச்சு.
செகண்ட் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்க. இதை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க குழந்தைய ஆல் பாஸ் போடுறது பிரச்சனை. அவன் ம், 9ஆம் கிளாஸ்க்கு வரும்போது ஒன்னும் தெரியாம வர்றான். அப்ப அங்க இருக்கிற டீச்சர்ஸ்க்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அவனுக்கே படிப்பு மேல ஒரு பயம் ஏற்படுது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் 10th அண்ட் 12th ரெஜிஸ்டர் பண்றவன் ஒத்தனா இருப்பான். 12th அப்பியர் ஆகிற நம்பர் வந்து 30,000 to 40,000 குறையுதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். நீங்க இதைத்தானே சொல்றீங்க, நான் ரெஜிஸ்டர் பண்றவன் நம்பரை ஹைட் பண்ணிட்டேன்னா அப்படின்ட்டு. ரிசல்ட் போடும்போது எவ்வளவு பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, எவ்வளவு பேர் அப்பியர் ஆனாங்கன்றத போடாம விட்டாங்க. இப்ப வந்து எக்ஸாம் எழுதினவன் இவ்வளவு, ஃபெயில் ஆனவன் இவ்வளவு, அப்படி அப்படி போட ஆரம்பிச்சுட்டாங்க. ம், இன்னைக்கு அது வெளியில வந்திருக்குது. சிபிஎஸ்இ ரொம்ப சரியான நடைமுறை எடுத்திருக்கிறது. இன்னொரு பொய் இதுல என்ன அப்படின்னா, ஃபெயில் ஆக்கி திரும்பவும் 5ஆம் கிளாஸ் படிக்க வைப்போம் அப்படிங்கிறது என்ன, ம், பெட்ஷீட்ல வடிகட்டின பொய்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ம். பெட்ஷீட்ல வடிகட்டின பொய் அது. ஓகே. இப்ப அவர் சொல்றாரு, இப்ப சாக்லேட் சாப்பிடுற வயசுல எதுக்கு அவங்கள ஃபெயில் பண்ணணும்? இதுக்கு நான் முற்றிலும் எதிர்ப்பு அப்படிங்கிறாரு. சாக்லேட் சாப்பிடுற வயசுல போயின்னா அப்ப நம்ம ஸ்கூலுக்கே சேர்த்த ம், வேணாமே, யோசிச்சு பாருங்க. ம், அப்ப நான் ம், சொல்றேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் உங்களை படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க பிள்ளைகளை. அப்போ ம், நீங்க வந்து ஆல் பாஸ், நீ படிச்சாலும் சரி படிக்காட்டாலும் சரி, போர்ஷன் ம், முடிச்சாலும் சரி முடிக்காட்டாலும் சரி, ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க. ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்களா வைக்கலையா? ஒன்னாம் ம், கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எக்ஸாம் இருக்கா இல்லையா? அந்த ம், எக்ஸாம ப்ராப்பரா சொல்லி கொடுத்து இவாலுவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? ரெண்டாவது அவங்க ம், என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்படியே ஜஸ்ட் பாஸ் பண்ண மாட்டோம். எந்த சப்ஜெக்ட்ல அந்த பிள்ளைங்க ம், புரிதல் குறைவா இருக்கிறதுனாலதானங்க ஃபெயில் ஆகுது. இப்போ ம், இங்கிலீஷ்ல 80 மார்க் ஒரு குழந்தை எடுக்குது, மேக்ஸ்ல 30 மார்க் எடுக்குதுன்னா அப்ப அந்த ம், பிள்ளைக்கு படிக்க தெரியுது, புரிஞ்சுக்க தெரியலன்னு அர்த்தம். அப்ப புரிய ம், வைக்க வேண்டியது டீச்சரோட கடமை, எங்களோட கடமை. அப்ப நான் என்ன பண்ணணும்? ம், ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஒரு டெஸ்டையும் இவாலுவேட் பண்ணும்போது அந்த ம், குழந்தைக்கு எது தெரியலன்னு பார்த்து சொல்லி கொடுத்தா இங்க ஃபெயில் ஆறதுக்குரிய வாய்ப்பு இல்ல. ஓகே, அந்த குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சு, அப்ப என்ன பண்ணணும்னா, அது என்ன சொல்லுது சிபிஎஸ்இ அப்படின்னா, அடுத்து ஒரு மாசத்துக்குள்ளார அந்த பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுத்து புரிய ம், வச்சு புரிஞ்சிருச்சான்னு இவாலுவேட் பண்ணி அடுத்த ம், கிளாஸுக்கு அனுப்புங்கிறது. இது எந்த விதத்துல தப்புங்க? யோசிச்சு ம், பாருங்க. இப்போ நம்ம வீட்ல குக் பண்றோம், முதல் தடவை குக் பண்ணும்போது சாப்பாடு சரியா வராது, ஒண்ணு குழஞ்சு போகும், இல்ல விதையா இருக்கும், வேகாத இருக்கும். அப்ப அடுத்த தடவை நான் இனிமே சமைக்க மாட்டேன், இதுக்காக தாங்க சொல்றது, நம்ம கடையில வாங்கிடலாம் அப்படி யாராவது சொல்றோமா? இல்லல்ல. இன்னொரு ஒரு ம், சின்ன எளிமையான அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு குழந்தைக்கு வந்து பாட பிடிக்குது, 2 ராகம் ம், தப்பா பாடிருச்சு. நீ பாசு, நீ சூப்பரா பாடுறன்னு சொல்றதும் தப்பு, நீ உனக்கு பாட்டே வராது நீ பாடாம போன்னு சொல்றதும் தப்பு. அது எந்த ராகம், அதை எப்படி பாடணும், எந்த சவுண்டு, எந்த வேர்பல் அந்த வரணும்ன்றத சொல்லி கொடுத்து அடுத்து எடுத்துட்டு போறது எப்படி சரியோ, சோ கலையாக இருந்தாலும், சமையலாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், அந்த ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணாதான் அதை கரெக்ட் பண்ண முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? கரெக்ட் பண்றதுக்கெல்லாம் நாங்க தயாரா இல்ல, நீ உள்ள வந்துட்டியா, நான் உன்னை ஆல் பாஸ் போட்டு அனுப்புறேன் அப்படின்ட்டு. இது நீண்ட காலமாக அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருந்தது. இன்னைக்கு அது ஒரு சரியான முடிவாக வந்திருக்கிறது. தமிழகத்துல தேசிய கல்விக் கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்கல. அப்போ இவங்க வந்து 8th வரைக்கும் தான் கட்டாய கல்வி சொல்லுது. ஆனால் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, ஏன்னா இவர் சொல்றாரு இடைநிற்றல், இடைநிற்றல் வந்துரும் அதுக்காக தான் நாங்க சொல்றோம்ட்டு. ஆனால் 12th வரைக்கும் கட்டாய கல்வி கொடுக்கணும்னு தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. எவ்வளவு பெரிய முரண் இருக்கு பாருங்க. நீங்க என்ன ம். சொல்றீங்க, நீ படிச்சாலும் சரி படிக்காட்டாலும் சரி உள்ள வந்து அட்டண்டன்ஸ் போட்டா நீ பாஸ்ன்னு. ஆனா இவங்க சொல்றாங்க இது ஒரு ஆசிரியரோட கடமை, அந்த பிள்ளைக்கு எது புரியலையோ அதை புரிய வச்சு படிக்க வச்சு அடுத்ததுக்கு அனுப்புன்னு. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் அது. அப்படி அப்படி இல்லையே மேம். உள்ள வந்து அட்டெண்டன்ஸ் போட்டா பாஸ் அப்படிங்கிற நிலை இல்லையே. அவங்களும் எக்ஸாம் எழுதி அவங்களும் தயாராகி தானே வராங்க. அதான் நான் அப்புறம் கேட்டுட்டு ஏன் நீங்க இருக்கேன். அதை பத்தி கவலைப்படுறீங்க? அப்புறம் ஏன் ம், நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? அவரே அவர் வாயால சொல்றாரு, அதனாலதான் நாங்க ஆல் பாஸ்ன்ற சிஸ்டத்தை கொண்டு வந்தோன்னு. இது காயத்ரி ம், சொன்ன வார்த்தை இல்ல, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அவர்கள் ம், பிரஸ் கிட்ட சொல்றாரு. நீங்க அதை எடுத்து பாருங்க. அவர் சொல்றாரு, அதனாலதான் நாங்க 8th வரைக்கும் ம், ஆல் பாஸ் போட்டோம். 9ஆம் கிளாஸ் ம், வந்து படிச்சுப்பான். எப்படிங்க 9ஆம் கிளாஸ் வந்து படிச்சுப்பான்? அதை பார்த்து பிள்ளை ம், பயந்துராதா? அதனாலதான் டிராப் அவுட்ஸ். நீங்க வந்து பிரைமரி ஸ்கூல்ல இருக்கிற வந்து இடைநிற்றலுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், 9th ம், டிராப் அவுட்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க பாருங்க. ஏன் அந்த மாறுதல் ஏற்படு? தமிழ்நாடு ம், சூப்பரா இருக்கு. தமிழ்நாட்டுல ம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அப்போ நீங்க இன்னைக்கு தெரியுது ஏன் ம், உங்களுக்கு ஜிஆர்இ அதிகமா இருக்குன்ட்டு. நாங்க ம், சொல்றோம்
தொடர்ந்து கல்வியாளர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்க அகலமாக உழறது மட்டும் பிரச்சனை இல்ல, ஆழமாகவும் உழணும். அவனை என்ரோல் ம், பண்றது பிரச்சனை இல்ல, அவனுக்கு சரியான விதத்துல சொல்லி கொடுத்து அது புரிஞ்சிருக்கான்னு இவாலுவேட் பண்ணி அடுத்ததுக்கு அனுப்புன்னு சொல்றதுல என்ன தப்பு ம். வந்துட முடியும்? ஓகே, இந்த இந்த சிஸ்டம் கொண்டு வர பட்சத்துல இப்ப அந்த இடைநீற்றல் வந்து வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா? டிராப் அவுட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் சார் வராதுன்னு ஆக்சுவலா அந்த நினைக்கிறீங்களா? ஆமா, ம், கண்டிப்பா வராது. ஏன்னா தேசிய ம், கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உள்ள சேர்ந்தான் அப்படின்னா 12ஆம் கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் அந்த ம், ஸ்கூல் கண்டிப்பாக பொறுப்பு. எந்த கிளாஸ்ல அவன் இடையில விட்டு போனாலும் அந்த ம், ஸ்கூல் ஹெட் மாஸ்டரும் அவருடைய வகுப்பு ஆசிரியரும் நேர்ல கூட அந்த பிள்ளைகளை பார்த்து பேசி எதனால ம், அவன் படிப்பை விட்டு போறான்றதை ஐடென்டிஃபை பண்ணி திரும்ப அவனை ம், கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ரூலு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது. நீ எதை ம், படிச்சாலும் படிக்காட்டாலும் பாஸ் பண்ணுவேன்னு சொல்றது பெருசா, இல்ல நான் உன்னை ம், படிக்க வைப்பேன், 12ஆம் கிளாஸ் ம், வரைக்கும் நீ கட்டாயம் படிச்சே ஆகணும். இந்தியால ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா ம், கண்டிப்பா 12th வரைக்கும் படிச்சே ஆகணும். அதை புரிய ம். வச்சு படிக்க வைக்க வேண்டியது ஆசிரியர்களோட கடமைன்னு அது நடைமுறையில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? பிக் எல்லா பண்றது ஹெட்மாஸ்டர்ஸ் அதை தப்பு. பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல இப்ப பண்ணணும். நேஷனல் எஜுகேஷன் தமிழ்நாட்டுல பாலிசியில் வந்து நடந்துட்டு இருக்கா நீங்க தான் அப்படிங்கிறது. 8th ம், வரைக்கும் இல்ல ம், தமிழ்நாட்டுல தான் நீங்க 8th வரைக்கும் தான், நாங்க 12th வரைக்கும் சொல்லலன்னு சொல்லிட்டீங்கல்ல. யோசிச்சு ம், பாருங்க, அவரே சொல்றாரு அதனாலதான் 8th வரைக்கும் நாங்க ஆல் பாஸ்ன்னு சொன்னோம் அப்படின்ட்டு. அதனாலதான் ம், நீங்க 9th அப்புறம் நீங்க இந்த வருஷமே நீங்க பாருங்க, இப்ப 12th 10th எழுதிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல ம், எத்தனை பேர் ஆப்சென்ட் ஆனாங்கன்னு நீங்க பாருங்க. கடந்த வருஷம் ம், கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேல லாங்குவேஜ் எக்ஸாமுக்கே வரல. 90,000 பிள்ளைகளுக்கு மேல பிராக்டிக்கல் எக்ஸாமுக்கே வரல. நீங்க நம்ம தான் ம், நல்லா சொல்லி கொடுக்குறோம்ல, அவன் ஏன் ஆப்சென்ட் ஆறான்? அப்ப இங்க ரெண்டு விதம் ம், இருக்கு. ஒண்ணு, அவன் அவனோட நேம் மட்டும் இருக்கு, அவன் படிக்கவே வரல, எக்ஸாம் எழுதல. இல்ல ம், அவன் ஸ்கூலுக்கு வர்றான், படிக்கிறான், எக்ஸாமை பார்த்து பயந்து எக்ஸாமுக்கு ம், வராம இருக்கான். இந்த ம், ரெண்டுத்தினாலும் ம். யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? டீச்சர்ஸோட ம். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? எஸ். முதல்லயே அவன் ஸ்கூலுக்கு ஒழுங்கா வரானா வரலையா? வரலன்னா பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசு, எதனால அவன் ம். படிக்கலன்றத அவனை கவுன்சில் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை படிக்க வச்சு எக்ஸாம் எழுத கம்ப்ளீட் பண்ண வைக்க வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன், ஆனா நான் ஆல் பாஸ் போட்டு அனுப்பிச்சு விட்டுருவேன்னு சொல்றது எந்த விதத்துல ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பேசக்கூடிய பேச்சாக இருக்குது? அதை அவர் ம். இன்னைக்கு பொது வெளியில் ஒத்துக்கிட்டு இருக்கிறார். ம். ஓகே, இப்போ 10th 12th இவங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு வராங்க, பல வருஷமா இந்த நடைமுறையில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களே வந்து ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலோ இல்ல நினைச்ச மார்க் கிடைக்கல அப்படின்னாலோ அவங்களே வந்து இந்த சூசைட் அட்டெம்ப்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போறாங்க. இது வந்து இந்த சின்ன குழந்தைகளுக்கு நடக்காதா? அவங்க ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காதா இந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா? கண்டிப்பா இத புரிய வைக்கணுங்க குழந்தைங்களுக்கு. இது ம், நீ படிக்கிறதுக்குள்ள விஷயம். நான் குழந்தைங்கள ம், இல்ல, 10th 12th பசங்களுக்கே நான் சொல்லுவேன். ஏன்டா, நான் ஒரு படம் பாக்குறோம், பிடிக்குது, பிடிக்கல. ம், பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த தடவை ஒரு ரிவ்யூவை பார்ப்போம், போவோம். ஒரு சினிமாக்கே நீ இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறியே, நீங்க ம், கேட்பீங்களா மாட்டீங்களா? ஒரு பைக் வாங்குறீங்க சார், எத்தனை ம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பீங்க, எத்தனை ஷோரூம் ம், போய் ஓட்டி பார்ப்பீங்க, அப்புறம் உங்களுக்கு ம், கன்வின்ஸ் ஆனாதானே வாங்குவீங்க. அப்ப அதுலயே ம், நம்ம இவ்வளவு ஸ்ரத்தை எடுக்கும்போது இது நம்ம லைஃப தீர்மானிக்கக்கூடிய விஷயம். அப்ப நம்ம எவ்வளவு பொறுப்பா படிக்கணும், எது வரலன்றத நீ முதல்லயே சொல்லு, உனக்கு ம், ஸ்பெஷலா நாங்க சொல்லி கொடுக்கறோம், இதெல்லாம் ம், சொல்லி புரிய வைக்க வேண்டியது ம், பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்களுடைய கடமை, பொறுப்பு. பெற்றோர்கள் என்ன சொல்லணும்? இப்ப எனக்கு தமிழ் நல்லா வருதுங்க, எனக்கு மேக்ஸ் வரல, நான் என்ன சொல்லணும்? அப்ப நீ தமிழ்ல நல்லா படிடா, மேக்ஸ்ல ம், ஜஸ்ட் பாஸ் ஆற மாதிரி உனக்கு புரிய வச்சு உன்னை எக்ஸாம் எழுத ம், வச்சிடுறோம், நீ ம், தமிழ் எடுத்து படி. ஒருத்தனை ம், சொல்லுவான், எனக்கு சயின்ஸ் நல்லா வருது, மேக்ஸே வரல. அப்ப பியூர் ம், சயின்ஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு, 10th பேசிக் மேக்ஸ் எடுத்துக்கோ, மினிமம் ம், பாஸ் மார்க் வாங்கு, அது உனக்கு புரிதல் இருந்தா போதும். ஏன்னா நீ அதை ஹையர் ம், ஸ்டடீஸ்ல படிக்க போறது இல்ல. இப்படி அந்த ம், பிள்ளைகளுக்கு எது சரியா இருக்குமோ அதை சொல்லி கொடுத்து கொண்டு வர வேண்டியது நம்மளோட பொறுப்பு இல்லையா? அப்போ ம். குழந்தைங்க இமோஷனலா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வச்சு அரசியல் பண்றது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். அந்த இல்ல அரசியலை தான் இல்ல நீங்க மேம், நான் வந்து செஞ்சுக்கிட்டு அது இருக்கீங்க. நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்ப தேர்ட் கிளாஸ் ஃபிஃப்த் கிளாஸ் குழந்தைய வந்து ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகுறாங்க, அதுக்கு கூட இருக்க பசங்க எல்லாம் வந்து அடுத்தடுத்த கிளாஸ் போறாங்க இல்ல அடுத்தடுத்த எக்ஸாம் போறாங்க, இது இவங்க அப்படி வந்து அங்கேயே இல்லவே இருக்காங்க. இல்லைங்க, அதுவே மேம் இல்ல, இல்ல. ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப அங்க ஃபெயில் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க பேரண்ட்ஸ் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் நல்லா பாடுனாலே வந்து அந்த பொண்ணு பாடுது நீ ஏன் பாடலன்னு நம்ம கம்பேரிசன் பண்றோம்.
அந்த பொண்ணு படிக்கிற அதே ஸ்கூல்ல நீ ஏன் படிக்கல, அதே கிளாஸ் அதே சப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த கம்பேரிஷன் வரும்ல. அவங்களுக்கு ப்ரெஷர் மேல ப்ரெஷர் தானே ஏறும். அதுதான் என்னோட பாயிண்டா இருக்கு. இல்லங்க இல்லங்க, ம், நீங்க சொல்றது ரொம்ப சரியா. நீங்க வந்து அதாவது உங்களுடைய ம், ஆதங்கம் எனக்கு புரியுது. இது முதல்ல ஒண்ணு சொல்றது எப்படின்னா, இது ம், ஃபெயில்ன்றது உன்னை அடுத்த கிளாஸுக்கு அனுப்ப மாட்டேங்கிறது இல்ல. ம், உடனேயே அந்த பிள்ளைகளுக்கு பேப்பர் திருத்துறாங்க இல்லையா? பேப்பர் திருத்தும் பொழுது, இப்ப நான் வந்து சயின்ஸ்ல நான் 30 மார்க் வாங்கிட்டேங்க, 25 மார்க் வாங்கிட்டேங்க. நான் தானே ம், வகுப்பாசிரியர், எனக்கு தெரியுதுல்ல. இப்ப என் பிள்ளை வந்து ம், ஒரு பிள்ளை சயின்ஸ்ல 25 மார்க் வாங்கியிருக்கு. அப்ப பார்த்தா எனக்கு புரியுது எந்த இடத்துல அந்த குழந்தைக்கு புரிதல் இல்லாம இருக்குன்னு. அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்லுது நேஷனல் எஜுகேஷன் பாலிசினா, அந்த சயின்ஸ் பாடத்தை திரும்பவும் அவங்களுக்கு ஒரு 15 நாள், ஒரு மாசம் சொல்லி கொடு. சொல்லி ம், கொடுத்து நீயா வகுப்பறையில ஒரு டெஸ்ட் வையி. அந்த ம், டெஸ்ட் அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருக்கான்னு பாரு. இங்க திரும்ப திரும்ப நீங்க இவாலுவேஷனுக்கு போறீங்க. நான் ம், சொல்றேன் அந்த குழந்தையோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போறேன். இந்த ரெண்டுத்துக்கும் ம், எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்களேன். நீங்க மார்க்குக்கு போறீங்க, நான் ம். அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போறேன். ஏன்னா இது பேசிக். இந்த பேசிக் நல்லா இருந்தாதான் மேல போக முடியும். அப்ப அது என்ன சொல்லுது, உன்னை ஃபெயில் ஆக்கி திரும்பவும் அதே கிளாஸ்ல ம், படிக்க வைப்பேன்னு சொல்லல. அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, இந்த முழு ஆண்டு தேர்வு முடியுது அப்படின்னா அந்த லீவ் ம், இருக்கு இல்லையா, அந்த லீவுல அந்த குழந்தைக்கு ம், அதே பாடத்தை சொல்லி கொடுத்து வகுப்பறையில டெஸ்ட் வச்சு, ஓகே இந்த ம், குழந்தைக்கு இது புரிதல் வந்துருச்சு. ஏன்னா ஒரு குழந்தைக்கு ம், வந்து 60 பேர் இருக்கும்போது புரியாம இருக்கலாம். இப்ப ஃபெயிலா போறது ம், ஹார்ட்லி சயின்ஸ்ல ஒரு 4 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த 4 ம், பிள்ளைங்களை பக்கத்துல உட்கார வச்சு ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ம், இப்படிதாண்டான்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தை புரிஞ்சுக்க போகுது. ம். இந்த உலகத்துல எந்த குழந்தையும் மக்கா எல்லாம் பிறக்கிறதே இல்லைங்க. எல்லா குழந்தையும் அறிவோடு தான் பிறக்குது. நாம எவ்வளவு தூரம் அந்த ம். அறிவாற்றலை அவர்களை பயன்படுத்த வைக்கிறோன்றதுலதான். அது திரும்ப திரும்ப நான் சொல்றேன், அப்ப அது இது டீச்சர்ஸோட பிரச்சனை அப்படி ஆசிரியர்களுடைய எடுத்துக்கலாமா மேம்? ரெஸ்பான்சிபிலிட்டி. ம், ஆமாங்க, அது டீச்சர் கண்டிப்பா பிரச்சனை தானா? டீச்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பா இப்ப கண்டிப்பா. குழந்தை ஃபெயில் ஆகுது, இப்ப எல்லா சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகுதுனாலும் அந்த எல்லா டீச்சர்ஸோட தப்பு தான். ம், இல்ல, அதாவது டீச்சர்ஸோட தப்பு தான். அப்படி தப்புன்றது இங்க வார்த்தை கிடையாது. என்ன ம், அப்படின்னா, நாம அந்த ஒரு குழந்தைய கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரிதல், அந்த புரிதல் இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நாங்க காலேஜ்ல எல்லாம் இருக்கும்போது ஒரு ம், 10 ஸ்டூடெண்ட் 20 ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு நாங்க அட்வைசரா எடுத்துப்போம். அந்த 20 ஸ்டூடெண்ட்ல 2 நாள் அந்த ம், குழந்தை ஸ்கூலுக்கு வரலன்னா கூட என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் வரலன்னு பாக்குறது. கிளாஸுக்கு போனா ஒரு குழந்தை ம், முகம் சோர்வா இருந்ததுன்னா எதனால, வீட்டுல பிரச்சனையா, வெளியில பிரச்சனையா, நீ அடலசன்ட் ஏஜ்ல இருக்க, உனக்கு அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய திறமை வந்து கண்டிப்பாக ம், டீச்சர்ஸுக்கு உண்டு. அப்போ இத புற சூழலினால அவங்க ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டு அதை கவனிக்காம கூட விடுவாங்க. அப்ப இனிமே அது ம், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகுது? ஒரு குழந்தை ஃபெயிலா போனா நீ தான் அவனை திரும்ப உட்காந்து சொல்லி கொடுக்கணும். அப்ப அதுக்கு சொல்லி கொடுக்கும் போதே கவனமாக போர்ஷனை முடிச்சுங்களான்னு பாருங்க. சரியா அந்த குழந்தைக்கு புரியுதான்றத அப்பப்ப கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த ம், குவார்டர்லி எக்ஸாம்ல, கிளாஸ் டெஸ்ட்ல அந்த குழந்தைக்கு மார்க் குறையும் போது, ஏன் இது மார்க் குறைஞ்சது, நீ படிக்காம வந்துட்டியா, புரியாததுனால வந்துருச்சா, ரெண்டு இருக்குங்க. இப்போ ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் குறைய எடுக்கிறதுன்றது, ரெ- ஒண்ணு நான் படிக்காம வந்திருப்பேன், அந்த டெஸ்ட்டுக்கு நான் படிக்காம வந்திருக்கலாம். இன்னொன்னு, ம், எனக்கு அது புரியல. அப்ப புரிஞ்சாதான் என்னால அடுத்த லெவலுக்கு அதை படிக்கவே முடியும். அப்ப அந்த புரிய வைக்கிற இடம் இருக்கு பாருங்க. படிக்கலன்றது சூழ்நிலை சார்ந்தது, புரியல ம், அப்படிங்கிறது டீச்சிங் சார்ந்தது. இந்த ரெண்டுத்துக்கும் டீச்சர் வந்து பார்த்து கவனிச்சு, முதல் ஒண்ணுல கவுன்சிலிங் பண்ணணும், ரெண்டாவது ஒண்ணுல ஐடென்டிஃபை பண்ணி அதை அவங்க டீச் பண்ணணும். அப்ப அது சரியாக இருக்கும். இன்னைக்கு டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கவனமாவே இருக்காங்க. இன்ஃபேக்ட் பயப்படக்கூட செய்யறாங்க. ஏன்னா ம், என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம டீச்சர்ஸை தான் கை காட்டுறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்காங்க. உடனே நம்ம ம், வந்து இங்க லட்சம் குழந்தைங்க வந்து ஸ்கூலை விட்டு வெளில போக போறாங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு கான்வகேஷன்ல முதலமைச்சர் அவர்களும் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர்களுமே தவறான தகவல்களை, உண்மைக்கு மாறான தகவல்களை மாணவர்களிடத்துல சொல்றாங்க. அது ம், எவ்வளவு அபத்தமோ அந்த மாதிரிதான். சோ அப்ப பேரண்ட்ஸ் வந்து நீங்க கவனமா பாருங்க. குழந்தைங்க வந்து அதை திட்டுறதுனால எதுவுமே நம்ம நடக்க போறது இல்லைங்க. அப்ப அந்த ம், குழந்தைங்களை கவனிச்சீங்கன்னா எங்க அது விட்டு போகுது, எங்க இருந்து அது நகர்ந்து போகுதுன்னு நீங்க பாக்குறீங்க. இதை நீங்க ம், டஃப்ன்னு சொல்றீங்கல்ல. நம்ம வந்து இது ஒரு முறையா நம்ம இத்தனை வருஷம் பண்ணிட்டு வந்தோம்னு சொல்றீங்கல்ல. அந்த காலத்துல எல்லாம் 10th முடிச்சு நமக்கு வந்து பியூசி தான். பியூசி ம், முடிச்சுட்டு காலேஜுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டம் மாறுது இல்ல, 10th அண்ட் 12th வருது இல்ல. இன்னைக்கு இதே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது, 9th இருந்து 12th வரைக்கும் செமஸ்டர் மாதிரி பேட்டர்ன் கொண்டு வருவோம். ம், கண்டினியூஸா நீங்க படிச்சுட்டே இருங்க.
ஃபெயிலா போற சப்ஜெக்ட திரும்ப எழுதி பாஸ் பண்ணுங்க. ஏங்க ம். 5ஆம் கிளாஸுக்கு சொல்ற விஷயத்த 9ஆம் கிளாஸ்க்கு சொல்லல? ஏன்னா அடிப்படை உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு தெரியும் எனக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும்னு. ஒரு மேக்ஸ் ம். படிக்கிற பையன் எக்கனாமிக்ஸையும் சேர்த்து எடுத்து படிக்க முடியும் இல்லைங்களா? சோ இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி உங்களுக்கு கொடுக்குது. 12th வரைக்கும் நீ செமஸ்டர் பேட்டர்ன், 9th to 12th செமஸ்டர் பேட்டர்ன்ல எழுது. பொறுமையா ம். உனக்கு பிடிச்ச சப்ஜெக்டை எடுத்து படி. அப்போ பிடிச்ச ம். சப்ஜெக்ட எடுத்து படிக்கிற வாய்ப்பு கொடுக்கும்போது அவனுக்கு அது கஷ்டமா இருந்தா கூட அவன் நல்லாவே படிப்பான். ஏன்னா இது நான் செலக்ட் பண்ணது, நான் ம். இன்னவாகணும்னு முடிவு பண்ணி படிக்கிறது. இந்த புரிதலையே நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்காம எப்படி வந்து இன்னைக்கு சொல்றாரு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கல, 1 வீக்குக்கு முன்னாடி சட்டசபையில அமைச்சர் பேசும்போது சொல்றாரு, இந்த வருஷம் வந்து டாப் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல கடந்த வருஷம் 700 பிள்ளைங்க சேர்ந்து இருக்கிறாங்கன்னு. அப்புறம் ஏன் நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேண்டாங்கிறீங்க? ஒரு சைடு சொல்றீங்க என் பிள்ளை படிக்கவே முடியாது, அதால என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியாது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிஸ்டத்தையே ஒழிக்கணும்னு சொல்றீங்க. ஆனால் இன்னொரு ம். சமயம் என்ன சொல்றீங்க? என் பிள்ளைக்கு நான் கோச்சிங் கொடுத்தேன், அது நல்லா படிக்குது, 700 ம். பிள்ளைங்களுக்கு மேல டாப் இன்ஸ்டிடியூட்ல வந்திருக்குன்ட்டு. எப்படிங்க உங்களால இப்படி மாத்தி மாத்தி பேச முடியும்? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என் பிள்ளைக்கு அறிவு இருக்கு, அந்த பிள்ளைய ம். சரியா சொல்லி கொடுக்க வேண்டியது டீச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்குரிய சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டியது அரசோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எத்தெல்லாம் அரசியல் பண்ணலாம்னு யோசிச்சு கடைசியில ம். இன்னைக்கு இந்த 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்ல வந்து நின்று இருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷனா நான் பாக்குறேன். ஓகே மேம். இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிள்ளைகளை பயமுறுத்தாம நல்ல புரியுதா, படிக்கிறது புரியுதா அப்படிங்கறத டீச்சர்ஸ் அப்படியே கவனமா அவங்கள மானிட்டர் பண்ணிட்டு, மானிட்டரிங் ஒண்ணு மட்டுமே போதுங்க, வேற ம். எதுவுமே தேவையில்லை. ஏன்னா டீச்சர் சொல்லி கொடுக்கறது 60 பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. 4 பிள்ளை ஃபெயில் ஆகுது அப்படின்னா டீச்சர் நல்லா சொல்லி ம். கொடுக்கலன்னு அர்த்தம் இல்ல, அந்த ம். குழந்தைக்கு அது ஏதோ ஒரு விதத்துல புரியாம இருக்கு. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு ம். புரியும்படியாக இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்க வேண்டியது ஆசிரியர்களோட ம். கடமை. இது ஃபெயில் அல்ல, திரும்பவும் நான் சொல்றேன், ஃபெயில் இல்ல. எக்ஸாம் எழுதி முடிச்சு மார்க் இவாலுவேட் ஆகும்போது எந்த பாடத்துல குறைவாக மதிப்பெண் இருக்கோ அந்த ம். டீச்சர்ஸ் திரும்பவும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வகுப்பிலேயே தேர்வு எழுத வச்சு அந்த பிள்ளைகளை ம். அடுத்த இயருக்கு அடுத்த கிளாஸுக்கு அனுப்புறது அந்த ஆசிரியரோட கடமை. இன்னைக்கு ம். அரசு தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை தட்டி கழிக்கிறது மட்டுமல்லாமல் ம். ஆசிரியர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்குள்ள வேலையை பாக்குது. இது இத்தனை நாள் வந்து ஸ்டேட் எஜுகேஷனுக்கு மட்டும் இருந்தது, இன்னைக்கு சிபிஎஸ்இக்குள்ள போறாங்க. அவர் இதை வேற சொல்றாரு, பேரண்ட்ஸ் எல்லாம் எதிர்த்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். கண்டிப்பாக ஒரு அரசு பள்ளி வேண்டாம் எனக்கு சிபிஎஸ்இ வேணும்னு ஒரு பெற்றோர் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னாலே உங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இங்க தப்பாயிருச்சுன்னு அர்த்தம். அதை நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ண போறீங்க? நீங்க சிபிஎஸ்இ சரி பண்ண வந்துட்டீங்க. அவர்களுக்கு தெரியும் அவர்கள் பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி கல்வியை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதை ஒரு ம். அமைச்சராக இருந்து தவறான தகவல்களை சொல்றதோ தூண்டி விடவோ கூடாதுன்னு நான் சொல்றேன். உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.